ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்னென்னா சேமியா கிச்சடி. அதுக்கு தேவையான பொருட்கள் 350 கிராம் சேமியா, 2 பச்சை மிளகா, வெங்காயம். அடுத்து எடுத்துகிட்டோன்னா கடலைப்பருப்பு, குழம்பு கடலைப்பருப்பு. ஃபஸ்ட்டு தண்ணீரை எடுத்துகிட்டோன்னா காய வச்சு கொதி வந்த பிறகு சிறிதளவு உப்பு போட்டுக்கணும். அதன் பிறகு எடுத்துகிட்டோன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற சேமியா நம்ம சேர்த்துக்கணும். இப்போ சேமியா எடுத்துகிட்டோன்னா நம்ம சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் அது வெந்த பிறகு அதை வடிகட்டிக்க வேண்டியதான். அடுத்து கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கங்க. எண்ணெயை சிறிதளவு ஊற்றி அது காஞ்ச பிறகு சிறிதளவு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேங்க. கடுகு உளுந்தம்பருப்பு உங்களுக்கு பொரிஞ்ச பிறகு சிறிதளவு கறிவேப்பிலை, கடலைப்பருப்பு, இது எல்லாம் நம்ம எடுத்துட்டோன்னா கொஞ்சம் வதக்கிக்க வேண்டியதுதான். அந்த கடலைப்பருப்பு எடுத்தோம்னா நமக்கு பொரிஞ்ச பிறகு சிறிதளவு வெங்காயம், நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்க வேண்டியதான். வெங்காயம் வதங்கிறதுக்கு நமக்கு தேவையான அளவு சிறிதளவு உப்பு போட்டுக்க வேண்டியதான். அது போக 2 பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு வதக்க வேண்டியதான். உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்குங்க. இப்போ வதக்கின பிறகு தண்ணி நம்ம ஆட் பண்ணி, தண்ணி கொதி வந்த பிறகு நம்ம வேக வச்சுருக்கிற சேமியா சேர்த்துக்க வேண்டியதுதான். சேமியாவை சேர்த்துட்டு அந்த தண்ணி எடுத்தோன்னா நமக்கு வத்துற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வேக வைக்க வேண்டியதுதான். இப்போ தண்ணி நல்லா கொதி வருது. இப்போ தண்ணி நமக்கு வற்றின பிறகு சேமியாவை நம்ம அந்த கிச்சடி ரெடி. நம்ம கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்தோன்னா சர்வ் பண்ணிக்க வேண்டியதான். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.